அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷலோ ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபிக்கின்றோம். நிகழ்ச்சிகளை கேட்கும் உங்கள் யாவருக்காகவும் உங்கள் நண்பர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அன்பானவர்களே, உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக தனிப்பட்ட ஒரு தொலைபேசி இலக்கத்தை எங்களால் தர முடியும். அந்த தொலைபேசியில் நீங்கள் ஜெபத்திற்கும் ஆலோசனை கவுன்சிலிங்கும் மட்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். தனிப்பட்ட தொடர்புகளுக்கும் அந்த தொலைபேசி இல்லை. ஊழியத்துக்காக மட்டும் அந்த தொலைபேசி பாவிக்கப்படுகின்றது. உங்களது ஜெபங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முன்கூட்டிய அறிவித்தலின்படி குறிக்கப்பட்ட ஒரு நாளில் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம், எங்கள் நேரங்களை ஒதுக்கி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் விசேஷமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த யுத்த சமாதானத்துக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஐயா. ஒரு நிரந்தர சமாதானத்தை தந்து அங்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்றோம் ராஜா. இந்த இடங்களில் இருக்கும் கற்பிணி தாய்மார்களுக்காக நாங்கள் வருகிறோம். விசேஷமாக வெனிசுலாவில் நடந்த பூமி அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் வருகிறோம் கர்த்தாவே. அங்கு இன்றும் இடிபாடுகள் மத்தியில் சிக்கி தவிக்கும் மக்களுக்காக அப்பா நாங்கள் வேதனையுடன் வருகின்றோம். அவர்களை நீர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அதற்கான சரியான உதவிகளை கொடுத்து கர்த்தாவே அவர்களை வெளியில் சுபத்திரமாக கொண்டு வர வழிகளை திறந்து கொடுமையா. நீர் அங்கு உதவி செய்யும் மக்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து நீர் வழிகளை திறந்து கொடும். அங்கிருக்கும் சிறு பிள்ளைகள், இடிபாடுகளின் மத்தியில் இருக்கும் சிறுவர்கள், கற்பிணி தாய்மார்கள், வயதிவர்கள் யாவரையும் ஐயா உம்முடைய கருத்திலே வைக்கின்றோம். உடைய பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். தெய்வமே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தெய்வகுமாரனே, தங்கள் அன்பானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்காக கண்ணுடன் வருகின்றோம். நீர்தான் அங்கு அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும். இந்த வேளையிலும் தெய்வமே, தங்கள் வைத்திய உதவிகளை, வைத்திய சிகிச்சைகளை எடுக்கும் பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் வருகிறோம். அவர்களை ஆற்றி தேற்றி சுவத்தை கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்றோம். தங்கள் விசேஷித்த நாட்களை, பிறந்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவகுமாரனே, தங்கள் அனிவர்சரியை, தங்கள் ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி உம்மை துதிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணத்துக்காக எதிர்பார்க்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்றோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் நீங்கள் பேசுங்களையா. உம்முடைய பிரஸ்தாவின் அபிஷேகத்தினால் அடியேனையும் கேட்கும் உங்கள் ஒவ்வொரு நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அழகாக இங்கு தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கின்றது. தம்மை உத்தம இருதயத்தோடு தேடுகின்றவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகின்றது. இன்றும் அவருடைய கண்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு சகோதரர்களே, இதை அறிவீர்களா? அவர் தனக்காக உங்களை தேடுகின்றார்.
தனக்கு பக்தி வைராக்கியமாய் எழுந்து நிற்க அவர் சேனையாய் ஆணையும் பொன்னையும் தேடிக்கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, வயது வரம்பு அவருக்கு இல்லை. இங்கு அவர் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமா? எங்களை தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்கள் இருதயம் அக்கினியினால் கொழுந்து விட்டெறிய அவர் எம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்காமல் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமை வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் ஆண்டவர் இயேசு அங்கு கூறுகின்றார். மன்னிக்கவும், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கின்றார். அவர் உலகத்துக்கு வந்தது உங்களையும் என்னையும் ரட்சிக்க. அழகாக திருக்குறளில் கூறப்படுகின்றது, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அத விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனிடத்தில் சேர்கின்றவர்களுக்கு என்றும் துன்பம் இல்லை. நீங்கள் அவரை தேடும் பொழுது அதற்கு முன்னதாகவே அவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, எங்கள் இதயங்களை தன்னுடைய அக்கினியினால் நிரப்பி அவருக்காய் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்ற வருகை சீக்கிரமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆயினும் அவர் கூறுகின்றார், நோவாவின் நாட்களில் நடந்ததைப் போல மனுஷகுமாரன் வருகை நாட்களிலும் மக்கள் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இருப்பார்கள். அவர்கள் குடித்து வெறித்து உலக லௌகீக காரியங்களில் இருப்பார்கள். ஆண்டவர் மிகவும் வேதனையாக கூறுகின்றார். மத்தேயு 24 அதிகாரத்தில் அவர் வேதனையுடன் இதை கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனுஷகுமாரன் வரும் நாட்களில், நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? மக்கள் அறியாமையினால் உலகத்துக்குள் மாண்டு போயிருந்தார்கள், உலக சிற்றின்பத்துக்குள் இருந்தார்கள். நோவா எத்தனை தரம் ஆண்டவரை குறித்து கூறினார், திரும்பவில்லை. இன்று எத்தனை ஊழியக்காரர்கள் ஆண்டவரை குறித்து உங்களுக்கு கூறுகின்றார்கள், நீங்கள் ஏனோ தானோ என்று உங்கள் கண்போன போக்கிலே கால் போகலாகுமா, கால் போன போக்கிலே மனம் போகலாகுமா, மனம் போன போக்கிலே மனிதன் செல்லலாகுமா, மனிதன் இறைவனை மறந்து போகலாகுமா? இன்று கண் போன போக்கிலே கால் போய் இறைவனை மறந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் எம்மை தேடும் அவருக்குள் நோவாவின் நாட்களில் மக்கள் மூடத்தனமாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் நாங்கள் அறிகின்றோம். இன்று நாங்களும் அப்படி இருக்காமல் மனம் திரும்பி ஆண்டவருக்குள் வாழ அழைக்கப்படுகிறோம். இங்கு வேதத்தில் அழகாக கூறப்பட்ட 3 வாலிபர்களை குறித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள எனக்கு அனுமதி தாருங்கள். அவர்கள் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் உள்ள வாலிபர்கள். தானியேல் புஸ்தகத்தில் அவர்கள் இறைவனுக்கும் மட்டும் தலை வணங்கினார்கள். அந்த அரசனுக்கோ அந்த அந்தஸ்தில் உயர்ந்த ராஜ புத்திரருக்கோ அவர்கள் தலை வணங்கவில்லை. தலை வணங்கியது ஒருவரைத்தான், ஆண்டவரை, மெய் தெய்வத்தை. சிலைகளை, கற்சிலைகளை, மனிதனால் உருவாக்கப்பட்ட சிற்பங்களை அவர்கள் வணங்கவில்லை, சொரூபங்களை வணங்கவில்லை. அதனால் அவர்கள் சிங்கக்கவியிலும் எரியும் நெருப்பிலும் போடப்படுகின்றார்கள். அவர்கள் கூறிய வார்த்தை என்னை மிகவும் ஆண்டவருக்குள் என்னை அழைத்து வந்தது. வாலிப வயதில் நான் இருக்கும் பொழுதே அவர்கள் கூறினார்கள், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கின்றார். அவர் தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம், பொற்சிலையை வணங்க மாட்டோம்.
மரணத்துக்கு கூட எதிர்க்க அவர்கள் துணிந்தார்கள். ஆயினும் நடந்தது என்ன? 3 வாலிபர்கள் நெருப்பில் போடப்படுகின்றார்கள். அவர்களை நெருப்பில் போட்ட மனிதர்கள் கூட பலவான்கள், அவர்கள் எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். அருகில் நெருப்புக்குள் போட போனவர்கள் இவர்கள் நெருப்புக்குள் போடப்படுகின்றார்கள். ஆயினும் அரசன் பார்க்கின்றார், 3 பேர் போடப்பட்டார்கள், ஆனால் 4 பேர் இருக்கின்றார்கள். அரசன் பார்க்கின்றார், 4வது மனிதன் தேவ புத்திரனைப் போல இருக்கின்றாரே. அவர் வேறு யாருமல்ல, தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 4ஆம் மனிதனின் சாயல் தேவ புத்திரனாக இருக்கின்றதே. அரசன் வியக்கின்றார். அந்த தேவபுத்திரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அங்கு உலகம் உருவாக்கும் முன்னே ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். எனவே அவர் அங்கு தானியேலுக்கு நண்பர்களுக்கும் உதவியாக அவர்கள் மத்தியில் நெருப்பில் உலாவுகின்றார்கள். கைகள் கட்டப்பட்ட கைகளில் இருந்த கயிறுகள் அங்கு எரிந்து விடுகின்றன. ஆனால் இவர்கள் உடலில் எந்த சேதமும் இல்லை. அந்த தேவபுத்திரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்று உங்களுக்கும் எனக்கும் பிரத்யட்சமாக தெரிந்த அந்த இயேசு இன்று உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் உலக மாயைக்குள்ளும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமாயிருக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள் என்பது சகோதரனே. அன்று கிறிஸ்தவன், இன்று உலக மாயைக்குள் உங்கள் இரட்சிப்பை மறந்து உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? தானியேல் உடன் இருந்த அந்த இயேசு இன்று உங்களுக்குள் இருக்கின்றார். ஆண்டவருக்காய் எழுந்து நிற்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கின்றார். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் துன்பங்களை, உங்கள் கண்ணீர்களை அவர் தீர்க்கின்றார். அனுபவத்தில் கூறுகின்றேன் அன்பானவர்களே. மேலும் நாங்கள் பார்க்கும் பொழுது பாபிலோன் நாடு, தானியேல் அங்கு சிறையாக கொண்டு போகப்பட்டது. பாபிலோன் நாட்டில் நெருப்பில் போடப்பட்டது. பாபிலோன் நாட்டில் பாபிலோன் உலகத்தின் ஒத்த வேஷத்துக்கு இருக்கின்றது. இன்றைய உலகம் கலியுகம். எல்லாம் மாயை, எல்லாம் பாவம், எல்லாம் சுயநலம். மனிதன் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனையும் கடிக்கின்றான். இப்பொழுது கடவுளையும் அவன் சாப்பிடுகின்றான். கடவுளை விற்க முடியுமானால் கடவுளையும் விற்கின்றான். சகோதரனை கூட அவன் விற்று சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் ஏமாற்று கலியோமாக இருக்கின்றது. அதே வண்ணம் அன்று பாபிலோன் இருந்தது. இன்றைய உலகை போன்று ஆண்டவருக்காய் எழுந்து நிற்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். நாங்கள் பார்க்கின்றோம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் கட்டப்படுகின்றது. ஆண்டவருக்கு எதிராக கட்டப்படுகின்றது பாபேல் கோபுரம். அது கட்டியவர் நிம்ரோன், நோவாவின் பேரன். பாபேல் கோபுரம் ஆண்டவருக்கு எதிராக கட்டப்பட்டது. இன்று அன்பானவர்களே, வெளிப்படுத்த நிருபத்தில் கூறப்படுகின்ற அந்த 10 மிருகங்கள், 6ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்ற அந்த 10 துஷ்ட மிருகங்கள் பற்றி கூறப்படுகின்றது. பாபேல் கோபுரத்துக்கு ஒத்ததாக அதே கட்டிட அமைப்பு கலையில் இன்று யூரோப்பியன் யூனியன், அங்கு ஐரோப்பிய ஐக்கியம் என்ற அதன் தலைமை ஸ்தாபகம், அதன் கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கின்றது. 10 நாடுகள் தான் அதில் பங்கெடுக்க முடியும், அதன் அங்கத்தவராக இருக்க முடியும், நிரந்தர அங்கத்தினர். இன்று வெளிப்படுத்த ரூபத்தில் கூறப்படுகின்ற இந்த 10 மிருகங்களும் 10 கொம்புகளும் இந்த யூரோப்பியன் யூனியனை பிரதிபலிக்கின்றதாக இருக்கின்றது. அவை ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகின்றது. அன்பானவர்களே, அன்றைய பாபேல் கோபுரத்தின் அதே கட்டட அமைப்பு இன்றைய யூரோப்பியன் யூனியனாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் சவாரி செய்கின்றதை எடுத்து காட்டுகின்றது.
இவையெல்லாம் வெளிப்படுத்த நிருபத்தில் எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இன்று உலகம் கலியோமாக ஆண்டவருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்று உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமாய் இருக்கின்றோம். அவருடைய கண்கள் எங்களை தேடிக்கொண்டிருக்கின்றது, உங்களை பார்க்கின்றது. இப்பொழுதே மனம் திரும்பி அவருடைய வருகையில் உடன் அழைத்து செல்லப்பட அர்ப்பணிப்போமா? சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.